பஃப் ஸ்லீவ் அழகான பைப்பிங் பட்டியோட எப்படி கட்டிங் எடுத்து தைக்கிறதுன்னு பார்க்கலாம். துணியை 4 ஃபோல்டு பண்ணி நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரில்ஸ் விடுறதுக்கு நான் 5 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். அங்கே ஒரு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. அளவு கை எடுத்துக்கலாம். அதோட ஹைட்டு 4.5 இன்ச் இருக்குது. இதில் பட்டிக்கு நான் 1/2 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். அதனால் 4 இன்ச்சுக்கு இப்போ நம்ம ஸ்லீவ் கட்டிங் எடுக்கலாம். அந்த 2 1/2 இன்ச்சு போயிடும். சென்டரில் இருக்க 4 இன்ச் தான் நம்மளோட ஸ்லீவ் ஹைட்டு. ஆம் ஹோல் டெப்த்தை மார்க் பண்ணுறது 3 இன்ச்சில் ஒரு மார்க் கொடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிடுங்க. பர்ஃபெக்ட் துணியில் இருக்க ஸ்லீவ் வித்தை அப்படியே எடுத்து வச்சு மார்க்கிங் பண்ணிடலாம். ஆம் ஹோல் கர்வு இப்படி தான் மெஷர் பண்ணணும். எனக்கு 8.25 வந்திருக்கு. இந்த 8.25 நான் எப்படி க்ராஸாக வச்சு மார்க் பண்ணுறேனோ அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. கீழே மார்ஜின் நம்ம 2 இன்ச் கொடுத்துருக்கோம். அதே மார்ஜின் மேலேயும் கொடுத்துருங்க. அப்புறம் 1.5 இன்ச்சில் மேலே ஒரு மார்க் கொடுத்துட்டு அங்கேருந்து கர்வாக லைன் ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம நார்மல் ஸ்லீவ் கட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த மார்ஜின் லைன்ஸை மார்க் பண்ணிடுங்க. பஃபுக்கு மேலே லைட்டாக தூக்கிட்டு இருக்கணும்ல, நான் 1 இன்ச் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. அதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்லோவாக டீட்டெயிலாக வேணும்னா நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதுதான் பேக் சைடு. இதில் நான் எங்கெல்லாம் குட்டி குட்டியாக கட்ஸ் கொடுக்குறேன்னா அதில் நீங்களும் கொடுத்துருங்க. நம்ம கீழே 5 இன்ச் விட்டுருந்தோம். அங்கேருந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சில் ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. அங்கேருந்து தான் நம்ம குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் எடுத்து தைக்க போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் கர்வ் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் கர்வுக்கு துணியை திருப்பி போட்டுட்டேன். அதில் சென்டர் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துடலாம். அந்த பாயிண்ட்லேருந்து மார்ஜின் பாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணால் எனக்கு 12 இன்ச் இருக்குது. அதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. பாயிண்டில் 1/2 இன்ச்சை மார்க் பண்ணுங்கள். அங்கேருந்து அதை அப்படியே கர்வை ஜாயின் பண்ணிட்டு கட் பண்ணிடலாம். கர்வை ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எங்கள் லாங் வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும். எப்படி லைக் ஷேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த ஹைப்புன்ற பட்டனையும் ப்ளீஸ் கிளிக் பண்ணுங்கள். அது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். இப்போ அந்த சென்டர் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணி குட்டியாக கட் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கோங்க. மேலே நம்ம அங்கேருந்து தான் ஃப்ரில்ஸ் வைப்போம். இப்போ பட்டிக்கு 1.25 இன்ச் ஹைட்டும் 20 இன்ச் லெங்க்த்தும் இருக்கிற மாதிரி ஒரு துணியை கட் பண்ணியிருக்கேன். அதே ஹைட்டில் ஒரு லைனிங் ஃபேப்ரிக்கும் 1 இன்ச்சுக்கு பைப்பிங் துணியும் அதே லெங்க்த் இருக்கிற மாதிரி 2 துணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு எப்படி தைக்கிறதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். இல்லைன்னா லாங் வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.